விஷயங்களை பற்றி சில முடிவுகள் எடுக்கப்படாத விஷயங்களை பற்றி நாங்கள் ஆராய்ஞ்சிருக்கிறோம். அதே சமயம் இன்றைக்கு உங்களோட சமூகத்தில் ஒரு விடயத்தை பற்றி ஆராயம் வந்திருக்கோம். கிறிஸ்துமஸ் கிட்ட வாரதால கிறிஸ்துமஸ் பற்றிய ஒரு விஷயத்தை ஆராயம் என்று நாங்கள் தொடங்குவோம். முதல்ல விஷயம் இருக்கிறோம். கிறிஸ்து எங்கு பிறந்தார், எப்படி பிறந்தார், எப்போது பிறந்தார், ஏன் பிறந்தார்? இன்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்தலகேம் நகரிலே மாட்டுக் கொட்டிலே ஏழ்மையிலே பாலகன் பிறந்தார். உலக மீட்பர் பிறந்தார். எம்மை மீட்க பிறந்தார். எம்மை பாவத்தில் இருந்து மீட்க பிறந்தார். ஏன் அங்க ஒரு வசதியான இடம் கிடைக்கலையா? நல்ல இடம் தானே, நல்ல வசதியான செழுமையான இடங்கள் இருக்காங்க. யாரும் இடம் கொடுக்க இல்ல. 2013 தடவையாக பாலன் பிறக்கிறாரே, எம்மில் ஒரு மாற்றத்தையும் காணோம். என்ன அப்படி? நாங்க புது உடுப்பு வேண்டுறோம், பாலங்கொட்டி சோழிக்கிறோம், நள்ளிரவுல பூஜைக்கு வரோம், பட்டாசு கொண்டு அங்க வருது. இதை விட வேற என்னன்னு வழியா பிரார்த்தனை. இதுதான் லேட்டர். அதில்ல முட்டாளே, கிறிஸ்து எம்மள பிறக்கோடும். அதாவது எமது குடும்பத்தில, எமது சமூகத்தில, திருச்சபையில பிறக்கணும் மேடம். நீங்க சொல்ற அத்தனை நீங்க இருக்குதானே, ஏன் பிறக்கம் இல்ல? முதல்ல நாங்கள் ஒரு குடும்பத்தில் ஒன்று ஆய்வு செய்து பார்ப்போம். சரி, நான் குடும்பத்துக்கு போ. மணியனே, பெயர் போற்றும் ஒரு குடும்பம் மணியன்னை குடும்பம். இதுவும் கூட ஒரு திருக்குடும்பம் தான். என்னடே நான் சொல்றியோ? அடி ஆம்பளை திங்க மடி மணியம். ஏன் நீ சாவணும்? ஐயோ, நான் உங்களோட சொல்லல, உங்களை சாவச்சவே இல்லை. நான் நேரடியில நான் பூசைக்கு போகணும். என்ன சொல்ற? பூசைக்கு முன்னாடி பூசை போடாம ஏன் பூசை போற? பூசைக்கு போய் பிலிம் காட்ட போறீங்க. இந்த பாப்போட பூசை வடிவதுக்கு பாப்போம். கிறிஸ்மஸ் அல்ல வருது. கிறிஸ்மஸுக்கு எவ்வளவு வழிபாடுக்கு நேரம் இல்லாம நான் இருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? குடிச்சு போட்டு கூத்தாட தான் தெரியும். பக்கமே வராங்க. குடிச்சது வெறிச்சிட்டு முறிஞ்சடியா பக்க நீ தியான படி தியான சரியா? கிறிஸ்மஸ் ஓமடி உண்டு அப்பளம் சீரகத்துல கிறிஸ்மஸ் உண்டா அப்பளம் என்ன கொண்டாருங்க பாப்பன் நாடோ டீயோட்டு வரக பாப்போம். என்னடா இந்த மோனே நீதாண்டா என்ன மாதிரி நீயும் கொம்மா மாதிரி படிக்க போறியா? நான் படிச்சு கிழிச்ச காலம் புள்ள படிக்குது. கொம்மாதான் அத்தல் கொம்மாதான். பாப்போம் அம்மா பிள்ளை நாடகம் நடக்குதுக்கா பாப்போம். நாடகம் நடக்குதானே? நீர் நடந்து கன நேரமா நடக்கிறேன். நீர் எப்பனுக்கு செஞ்சு ஓய்விடும். நான் இந்த பக்கத்து வீட்ட போய் தங்க வைக்கிறேன். ஐயா ஐயா நீ போனியா வாஜல என்ன சொல்ற? என்ன வந்து சொல்லும்? ஐயா, என்னுடைய நாங்கள் ஜெருசலேமிலிருந்து வரோம். அதுக்கு என்ன? எனது மனைவி பிரசவத்தாலே பிரசவம் செய்வதற்கு உங்களுடைய வீட்டிலே சில காலம் தங்குவதற்கு இடம் வேண்டும். இடமோ? இடமோ உனக்கு? நானே கல்வி காப்பிட்டாங்க உனக்கு இடம் கட்டி இடம். நாங்க என்ன பிரசவ நடத்துற இடம் தரோம். எங்கட வீட்டையோ? எங்கட வீட்டை நான் எந்த பெத்தமில்லையே பார்க்க காணல. அப்புறம் உங்களை நாடில தெரியாது. அதை விட நீங்கள் என்ன சாதியோ, என்ன குலமோ, என்ன கோத்திரமோ எனக்கு தெரியாது. நான் என்ன ஆட முடியாது. இங்க நாங்க வேண்ட மாட்டோம் போல. இதுதான் அர்த்தமுள்ள குடும்பமா? இங்கே எப்படி கிறிஸ்து பிறக்கிறது? பிறந்த பிள்ளையே மனிதனாக வளர முடியாமல் இருக்கும் மணி போன்ற குடும்பங்களில் எப்படி கிறிஸ்து பிறக்கிறது? எப்படி மனிதத்தை காண முடியும்? எங்கள் கிராமங்களிலும் இப்படி எத்தனை மணி குடும்பங்கள் இருக்கின்றது. பந்தம் பாசங்களுக்கு எப்படி வரைவிலக்கணம் கூறுவது? இப்படி எத்தனை குடும்பங்கள் சிதைவுறுகின்றன.
எதிர்காலம் எங்கே? பெற்றோரை கொல்ல பிள்ளைகள் திட்டமிடுகின்றது. தந்தை வீதியில் விழுந்து கிடக்க கேள்விப்பட்டும் பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடுகிறது. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? நாங்கள் எல்லோருமே தப்பிக்க முடியாது. எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த நிலை நாளை வரலாம் அல்லவா? தந்தையரே, தாய்மாரே, பிள்ளைகளே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். குடும்பம் ஒரு கதம். நல்லாவே இருக்கு இந்த குடும்பம். பாத்தியல்ல மனுஷன் சாரு, மனுஷன் சாரு, பிள்ளைங்க படிப்பை குறைக்கிறதுக்கு நிக்குதுங்க. இந்த குடும்பத்துல கொண்டு ஆய்வா உண்டா மேற்கொண்டு ஐயோ உங்களோட நீ வேற எனக்கு இப்படித்தான் போன முறை ஒரு குடும்பத்துல ஒரு ஆய்வா விட்டு கொண்டு போய் என்ன படுத்துக்கிட்டா பாரு. நான் இந்த தப்பியாரு நான் பட்டவாடு எனக்கு தான் நல்ல காலம் வெளியில போனோடைய நான் தப்பிட்டேன். இந்த குடும்பம் எல்லா குடும்பங்களும் அப்படி இல்லையா? ஒரு அர்த்தமுள்ள குடும்பங்களும் இருக்கு. அதங்க அத சமூகத்துல இருக்கு. ஓ சமூகம் தலைவர் இருப்பின, நல்ல தலைவர் உதவியாளர் இருப்பின, நல்ல பணியாளர்கள் எல்லாம் இருக்கு. வாங்க அங்கே போய் பார்ப்போம். நாட்டினுடைய அதிபதி இங்கே நீதி நிலைநாட்டப்படுகிறது. ஜனநாயகம் பிரதிபலிக்கின்றன. அதர்மம் இங்கில்லை. தர்ம வழியே எனது வழி. எங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எவரும் இல்லை. அன்பு, இரக்கம், சாந்தி, சமாதானம் கொண்டு வந்த கொலை குற்றவாளியை இங்கே கட்டி துண்டுகளாக வைத்து ஐயா அழகுகளை யார் என்று பார்த்து வாருங்கள். என்ன சொல்லுங்க ஐயா, நீங்களா இந்த நாட்டு தலைவர்கள்? நாங்கள் ஐயா பெற்றவையிலிருந்து வருகிறோம். என்னுடைய மனைவியில் ஒரு விளக்கத்துக்காக நான் பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாங்கள் பேரை பதிவு செய்வதற்காக நடந்து அதிகமான தூரம் நடந்து வந்திருக்கிறோம். அதனால் இல்லையா இடம் கிடைக்கவில்லை. ஆனால் எனது மனைவியோ பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய நாட்டிலே எனது மனைவியினுடைய பிரசவத்தை செய்து 31 முடித்துக் கொண்டு செல்வதற்கு ஒரு இடம் தரமாகதான் உங்களிடம் கிடைக்க வந்தேன். என்ன ஐயா ஐயா 2 பேர் வந்திருக்கீங்க ஐயா. அப்படியா? உள்ள வர சொல்லு. ஐயா அனுமதி அளிக்கிறார், வரலாம். ஆனா அங்க வந்து சும்மா நிக்காம நேரா நிமிந்து நீங்க ஒண்ணுமையா பெரிய ஆளு. அம்மா மரியாதை கொடுத்திருக்காங்க, நிமிந்து இல்லைங்க. ஐயா தெரியுமா? வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வந்து வெளியா? ஐயா நாங்கள் பெத்தலையிலிருந்து வருகிறோம். எனது மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறார். அவருடைய பிரசவத்தை செய்வதற்கு உங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு ஒரு இடம் தர முடியுமா? இடமா? நீர் எந்த நாடு? யூத நிலவா அல்லது கிரேக்க நிலவா? நீர் எங்கள் நாட்டினுடைய உரிமை குடிமகனிலேயே எப்படி உமக்கு இடம் தருவது? சரி சரி, உங்களுக்கு எப்படியான இடம் தரும்? ஏசி வருமா, நான் ஏசி வருமா, டபுள் பெட், சிங்கிள் பெட், கிறிஸ்டானில் ஒரு ரூம் போட்டு தேவா பார்த்துக்கிட்டு போடலாம். அழகைகள் எல்லாம் கொடுக்கலாம். எத்தனை யூரோ தருவீர்கள் ரகசியமாக கேளுங்கள். ஐயா உங்களுக்கு இடம் போவோம். சொல்லுவீங்க. நீங்கள் கேட்கும் கைமாறு என்னிடம் இல்லை. அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா புசத்துகிறார்கள்? நாட்டினுடைய அதிபதிக்கு இப்படியா பதில் கூறுவது? அறிவில்லை உனக்கு முட்டாய். நாட்டை பிரிக்க முழந்தோ என்று உன்னை உள்ளே கொள்வதற்கு எனக்கு நேரமா வேணும்.
படைப்புலம் அங்கே உயர்த்தினருடைய உயர்வம் அங்கே படை நடாத்தும் பாங்கு அங்கே உன்னை காணாமல் போக செய்யும் எனக்கு தெரியாமல் என்று நினைக்கிறார். உனக்கு எங்க நாட்டில் என்ன உரிமை இருக்கு? ஒன்றரை குடியானவாறு எங்களுடைய நாட்டில் பங்கு கேட்கிறாய், பங்கு துரோகி அவர்களுக்கு உடனடியாக நாடு கடத்துகிறீர்களே. இதுதான் நாட்டின் நல்லாட்சியான சமூகமா? இங்கேயா கிறிஸ்து பிறக்கிறது? இவர்கள் கூறுகின்ற நீதி எங்கே? தர்மம் எங்கே? சாந்தி எங்கே? சமாதானம் எங்கே? அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்தல்லவா நாங்கள் வாழுகின்ற சமூகம் இருக்கிறது. மத ஸ்தலங்கள் அழிக்கப்படுகின்றன. கடவுளையே திருடுகிறார்கள். பண ஆசை பிடித்தல்லவா அலைகிறோம். நாம் வன்முறை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என எத்தனை அக்கிரமங்கள் நம் கண்முன்னே நடக்கின்றன. இவ்வுலகில் எவ்விடத்தில் மனித மாண்புகள் புலப்படுகின்றன? எமது சமூகத்தில் எப்படி மனித மாண்புகள் மதிக்கப்படுகின்றன? கலப்படம், ஊழல், லஞ்சம் என எத்தனை கண்டுபிடிப்புகள் கண்முன்னே நிகழ்கின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியின் கண்டுபிடிப்புகளை எமது சமூகம் எப்படி பயன்படுத்துகிறது? நல்லவைகளை வடியவிட்டு கழிவுகளுடன் இருக்கும் பன்னாடைகளாகவல்லவா இருக்கிறோம். நாகரிகம் என கூறி அநாகரிகமாகவல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே ஓடுகிறோம்? மனிதம் எங்கே? கலை எங்கே? கலாச்சாரம் எங்கே? மொழி எங்கே? தமிழ் இனம்தான் எங்கே? நல்லாட்சியான சமூகத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனை ஆயிரம் பேர் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களின் ஆன்மாக்களுக்கு நாம் என்ன பதில் கூறப்போகிறோம்? இந்த சமூகத்தில் எங்கே, எப்போது, எப்படி மனிதத்தை காண்பது? நல்லாட்சி சமுதாயம் எங்கேடா? அதாவது அடியோட விட்டுருப்பான். இது காணாம போக செய்யக்கூடாது. பேரிலான் நல்லாட்சி சரி வராது. இது ஐயோட இங்கே மத விழுமியங்கள் போதனைகள் பின்பற்றாமைதான் முக்கிய காரணமாக காணப்படுகிறது. அப்ப இங்கதான் பின்பற்றீங்க. எங்களோட ஊரில் அங்கியங்களால் நிறைந்த ஒன்று இருக்கிறே இல்லவா? சரி, அங்கேயாவது போய் பார்ப்போம். கிறிஸ்து பிறப்புக்கு அங்கேயாவது இடம் இருந்தா அங்க இடம் போகும். சரி, அதே ஒருக்கா இறுதியா பார்ப்போம். சரி, சரி, எல்லா இடமும் தேடியாச்சு. மிதிச்சிலே ஒரு சேர்த்து இருக்கா, அங்கே போய் பார்ப்போம். ஃபாதர், ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நாங்கள் மதநேற்றில் இருந்து வருகிறோம். எனது மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறார். எனது மனைவியினுடைய விதத்தை உங்களுடைய பங்கிலே கொண்டாடி 31 முடித்து உங்களுடைய ஆதரவை பெற்று உங்களுடைய பங்கிலேயே தங்கலாம் வந்து நேற்று வந்திருக்கோம். எனக்கு கொடுப்பதற்கு தாராள மனசு இருக்கு. ஆனால் நீங்கள் தேடி வந்த இடம் இங்கு இருப்பதோ எனக்கு புரியவில்லை. எனக்கு ஏன் இடம் இல்லையா? அந்த மக்களுடைய நிலைமையை பாருங்கள். விசாரிக்கணும். இவன் எங்க இருந்து வரீங்க? நான் ஆஸ்பத்திரியாளர் பாதுகாப்பு படையிலையும் புதிதாக எங்களுக்கு அறிவிக்கணும். இதே பற்றி எங்க இருக்கிறார்களோ என்ன ஆகிறாலும் என்ன விசாரிக்கும். இந்த கதை இப்ப தேவையில்லை. இது இப்ப முக்கியங்கள் பிரச்சனை. இன்னும் கூட கூட்டு பாட்டுக்கு யார் குருவிப்படி துள்ளி துள்ளி போட்டது. அதை சொல்லுங்க. யார் போட்டது? யார் போட்ட சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். வந்தவங்களோட பயம் குடிக்கிறதும் குத்து விளக்கு ஏற்றுறதும் அவற்றை திருவிழாளர்கள் தெரியும். அவரை நக்கேர்ந்த படிக்க பிடிக்கலாம். அவற்றை அந்த நேர விளையாட்டுகள் இப்ப தெரியும். இந்த காலத்துல நான் பாடவே மாட்டேன்.
தானே கிறிஸ்தவன் மக்களுடைய நிலைப்பாடுகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தோன்றக்கூடிய கத்துறன் இந்த சனங்களோ தெரிந்துவிட பாடுங்கள் என்னதான் நான் செய்வேன். இதுதான் உங்கள் விழுமியங்கள் நிறைந்ததாக கூறும் திருச்சபையா? இங்கே மனித வங்கே, மானிட வங்கே, மனித பண்புகள் தான் எங்கே? இங்கே எப்படி உண்மையான கிறிஸ்து பிறப்பார்? ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பினை கொண்டாடி மகிழ்கின்றோம் அல்லவா? 2013வது தடவையாக கிறிஸ்து எம்மில் ஒரு மாற்றத்தையும் காணவில்லையே. எப்போது நாம் உண்மையான மீட்பரை காணப்போகின்றோம்? இறைவன் எப்போது எம்மிடத்தில் மனிதத்தை காணப்போகின்றார்? தேடுங்கள், நீங்களே உங்களிடத்தில் மனிதத்தை தேடுங்கள். எல்லா இடமும் தேடியாச்சு. எங்கேயாவது இடத்துல ஒரு இடம் இருக்குந்தானே, அங்க போய் நாங்கள் பிரசவத்தை செய்யலாம். ஆனால் இந்த நாட்டிலே எங்கே மனிதத்தை தோன்றது? கிறிஸ்துவை எங்கே அவதரிப்பது? தேடினோம் மனிதத்தை கண்டடி. கிறிஸ்து பிறந்தது மாட்டுத் தொழுவத்தில் என்று கூறப்படுகிறது. அதற்கு காரணம் இடம் கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, வேறு ஒரு இடமும் தகுதியாக இல்லை என்பதுதான் முக்கியம். எல்லோரும் வாருங்கள், வரும்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாருங்கள். நிலையில்லா வாழ்விலிருந்து விடுபட்டு நிலையான வாழ்வை நோக்கி போவோம். அங்கே மனிதத்தை காண்போம். அங்கே இவ்வாண்டு அர்த்தமுள்ள கிறிஸ்துவை பெற்றிடுவோம். அதுதான் அர்த்தமுள்ள ஆதி திருச்சபை. இங்கே சுபம், உணவு, உறவு, வழிபாட்டு முறை என அங்கேதான் மனிதம் இருக்கிறது. அந்த மனிதாபிமானத்துடன் நாமும் மனிதனாகி வாழ்வோம். புதிய ஆண்டிலே, புதிய ஆலயத்திலே புனிதம் பேடுகின்ற மனிதனாய் வாழ்ந்திடுவோம். உங்கள் மத்தியிலே நான் தேடிய பெத்தலகேம் காணவில்லையே. எங்கே நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்களோ அங்கே நானும் உங்களோடு இருக்கிறேன். மனிதத்தை தேடிவிட்டோம், தேடிவிட்டோம், தேடிவிட்டோம். நன்றி. சந்தோஷம் தந்திடும் திருநாளாம் நம்ம பாலன் இயேசு பிறந்த நாளாம். சந்தோஷம் தந்திடும் திருநாளாம் நம்ம பாலன் இயேசு பிறந்த